சர்வதேச இளைஞர்கள் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து பதிவு. நம்பிக்கையின் வெளிச்சமாக, மாற்றத்தின் முகவரியாக திகழும் இளைய சமுதாயம் அனைத்து துறைகளிலும் வெற்றியடையுமாறு வாழ்த்து. மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை திட்டத்திற்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டு வந்தார் முதலமைச்சர் விஜய். தற்போதுள்ள 543 மக்களவை உறுப்பினர்களை நிரந்தரமாக வைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும், மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும், மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையோட விகிதம் 2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும். அதற்கு தேவையான மற்றும் உரிய சட்ட திருத்தங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை ஒருமனதா தீர்மானிக்கப்பட்டுச்சு. மகளிர் இடஒதுக்கீடு தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார் முதலமைச்சர் விஜய். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை காலதாமதம் இல்லாமல் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை. மிக பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம நாட்டோட மக்கள் தொகையில் ஏறக்குறைய பாதி பேர் பெண்கள் தான். அதனால் அனைத்து நிலைகள்லையும் பெண்களுக்கு சம அந்தஸ்து வழங்கப்படணும். அரசியலமைப்பு சட்டமும் அவங்களுக்கு சமத்துவ உரிமையை வழங்கித்தானே இருக்கு. இன்று இந்த பேரவையின் வாயிலாக பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை இனியும் தாமதிக்காமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம். இது பெண்களுக்கான சலுகை இல்லை, இது அவர்களுடைய ஜனநாயக உரிமை. இது ஒருவருக்கான வெற்றி அல்ல, இது இந்திய ஜனநாயகத்தின் வெற்றி. ஒரு பெண் அதிகாரம் பெறும்போது ஒரு குடும்பம் உயர்கிறது. ஆயிரக்கணக்கான பெண்கள் அதிகாரம் பெறும்போது ஒரு நாடே உயர்கிறது. மத்திய அரசு கொண்டுவர திட்டமிட்டுள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவால் தென் மாநிலங்கள் பாதிக்கும். தற்போதைய நடைமுறையிலேயே எம்பிக்கள் எண்ணிக்கை தொடர வேண்டும் என கோரிக்கை. என தெரிந்ததின் அடிப்படையில் 1971க்கு பிறகு உள்ள எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுவரையறை செய்தாலும் மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக பாதிக்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை. எனவே தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும், மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கீழ்கண்ட தீர்மானங்களை ஒருமனதாக நிறைவேற்றுகிறது. தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் பேரவையில் நிறைவேற்றம். அதிக உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேறியதாக சபாநாயகர் ஜெய்சிடி பிரபாகர் அறிவிப்பு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. முதலமைச்சர் விஜய் பாணியில் சட்டப்பேரவையில் குட்டி ஸ்டோரி சொன்ன நிதியமைச்சர் மரிய வில்சன். தேசத்தை அடுத்து ஆளப்போவது யார் என்பது குறித்து சட்டப்பேரவையில் பேச்சு. இந்த தேசத்தை ஆளப்போவது யார் என்று ஒரு போட்டியை வைத்திருக்கிறார்கள் ஒரு பெரியவர். நான் விதை கொடுத்தது வேக வச்ச விதை. அது ஒரு நாளும் முளைக்கவே முளைக்காது. வெற்றி அடைவதற்காக பொய் சொல்லாமல் நேர்மையாக வந்த இவர்தான் நாங்கள் தேர்வு செய்கிறோம் என்று சொன்னாராம். வெற்றி அடைவதற்காக பொய் சொல்லாமல், குறுக்கு வழியை கடைப்பிடிக்காமல் நேர்மையாக இருந்தால் எல்லாம் இங்கே சாத்தியம் என்பதற்கு எங்கள் தலைவரை சாட்சி. வேளாண் பல்கலைக்கழகத்தில் 450க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புமாறு அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கோரிக்கை. பல்கலைக்கழக ஆசிரியர்கள், பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குமாறும் பேரவையில் வேண்டுகோள். பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளையும் திட்டங்களையும் எடுத்து வைக்கின்ற பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில்
450க்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர் பணியிடங்கள் ஏறக்குறைய 10 ஆண்டு காலமாக காலியாக உள்ளது. அதை உடனடியாக நிரப்ப வேண்டும். மேலும் அங்கே உதவி பேராசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்களுக்கு இணை பேராசிரியர்களாகவும், இணை பேராசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு பேராசிரியர்களாகவும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று இந்த அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். சூரியனால் பலருக்கும் வேர்த்தது, தற்போது சூரியனுக்கே வேர்த்துள்ளதாக அமைச்சர் வினோத் திமுக மீது மறைமுக விமர்சனம். சூரியனை யாராலும் நெருங்க முடியாது என அமைச்சருக்கு ஓ பன்னீர்செல்வம் ரிப்ளை. அனைவருக்கும் சூரியனால் வேர்த்தது, நீங்கள் வந்த பிறகு சூரியனுக்கே வேர்த்தது. சூரியனுக்கே வேர்த்தது என்ற ஒரு கருத்தை இங்கே சொல்லியிருக்கார். இதுவரை யாருமே நெருங்க முடியாத நிலையில்தான் சூரியன் இருக்கிறார் என்பதை எத்தனையோ விஞ்ஞானிகள் முயற்சி செய்தும் அங்கே ஏவுகணைகளை செலுத்த முடியவில்லை என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்டி அமைகிறேன். எம்எல்ஏவாக இருந்தும் இதுவரை தனக்கு சொந்த கார் இல்லை, வாடகை காரிலேயே வந்து செல்வதாக சட்டப்பேரவையில் விசிக எம்எல்ஏ ஜோதிமணி பேச்சு. தனியாக உதவியாளர் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு வசதி இல்லை என்றும் போக்குவரத்து வசதிக்காக உதவிகள் செய்யுமாறு கோரிக்கை. அதாவது எனக்கு 280 கிலோமீட்டர்லேருந்து தான் நான் இங்கே வரேன் சட்டமன்றத்திற்கு. பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ மற்ற வர்றதுக்கு அலவன்ஸ் கொடுக்குறீங்க போகிறீங்க, அது வர. ஆனால் வண்டிக்கு வாகன வசதி இல்லை ஒன்று. ரெண்டாவது, ஒரு செயலாளரை கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து செய்கிற அளவுக்கு வசதி இல்லை. இப்படி தான் இன்றைக்கி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கால்வாசி பேர் இருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அதில் அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு உதவி செய்கின்ற வகையில் நீங்கள் அவங்களுக்கு வாகன வசதி மற்றதை செஞ்சு கொடுக்கணும். சட்டப்பேரவையில் பாடல் பாடி வேளாண் துறை அமைச்சரை பாராட்டிய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். தாவைக்கா எம்எல்ஏ அமைச்சர்கள் அனைவரும் மேஜையை தட்டி உற்சாகமடைந்த நிலையில் புலுங்கி சிரித்த முதல்வர் விஜய். நினைவுகள் எல்லாம் வழக்கம் போல காடு விளைஞ்சன்ன மச்சான் நமக்கு கையங்காலம் தானே மிச்சம் என்று சொல்லுகிற அந்த பாடலோடு நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை பொருந்திடும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம் என்று பல திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கின்றீர்கள். எதிர்காலத்தில் அவை எல்லாம் தமிழக மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் வேளாண்மை துறையிலும் உழவர்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் உங்கள் துறையிலும் நடைபெறும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான இன்றைய பதிலுரை நிறைவடைந்த நிலையில் சட்டப்பேரவை நிறைவு. நாளை முதல் 4 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு வரும் 17ஆம் தேதி திங்களன்று பேரவை கூடும் என சபாநாயகர் அறிவிப்பு. நான் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்து விட்டேன். பேரவை இந்திய நிகழ்ச்சி இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் 17/8/2026 நாள் திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம். சிறுபான்மை பங்களிப்பு திருத்த மசோதா சிறுபான்மையினர் மீது நடத்தப்படும் தாக்குதல் என மக்களவையில் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சிறுபான்மை நிறுவனங்களை குறிவைக்கும் மசோதாவை திரும்பப் பெறுமாறு கோரிக்கை. FCRA எனும் வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா சிறுபான்மையினரை குறிவைக்கவில்லை என மக்களவையில் அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம். நாட்டு மக்களை பாதுகாப்பது ஒன்றே மசோதாவின் நோக்கம் என எதிர்க்கட்சிகளுக்கு பதில். मानसून सत्र और 2 दिन में हम चाहते हैं कि अभी चर्चा शुरू किया जाए. हम लोग बैठे हैं, आप लोग अपने अपने कुर्सी में जाइए, नहीं तो आप लोग पहले दिन से डिस्कशन के लिए मांग कर रहे हैं. गृह मंत्री जी का स्टेटमेंट का मांग. சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட 8 இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை. அந்தமான் பகுதியில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான கும்பல் கொடுத்த தகவலின்படி விசாரணை. தனக்கு எதிரான தேர்தல் வழக்குகளை நிராகரிக்குமாறு முதல்வர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல்.
முதல்வர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து திமுக வேட்பாளர் தொடர்ந்த நிலையில் வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பு. சென்னை பெருநகர மாநகராட்சியில் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை என மாநகராட்சி ஆணையர் விளக்கம். சொத்து வரி உயர்ந்ததாக உண்மைக்கு மாறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, மதுரை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று மிதமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, தேனி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தாவேகா ஆட்சி அமைந்ததில் இருந்து மின்கட்டணம் பெருமளவு அதிகரித்து விட்டதாக சின்னத்திரை நடிகை விஷாலி விமர்சனம். தாவேகா ஆட்சி பொறுப்பேற்ற நாளில் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்கிற அறிவிப்பை உற்சாக வரவேற்றாலும் தற்போது தனது கருத்தை வாபஸ் பெற்றுக் கொள்வதாக வீடியோ வெளியீடு. போலீசாரின் விசாரணைக்கு பின் பிரபல ரவுடி பாம் சரவணன் சென்னை புழல் சிறையில் அடைப்பு. A+ கேட்டகரி ரவுடியான இவர் மீது 6 கொலை வழக்கு, 6 கொலை முயற்சி வழக்கு உட்பட 37 குற்ற வழக்குகள் உள்ளதாக தகவல். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே கோயில் விழாவில் மேள வாத்தியங்களுக்கு ஏற்ப நடனமாடிய குதிரை. குதிரை நடனத்தை வியந்து பார்த்த பொதுமக்கள். கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இரவில் வெளுத்து வாங்கிய கனமழை. 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவி பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. நெல்லை மாவட்டம் பொன்னக்குடி அருகே கோயில் திருவிழாவில் அடுப்பே இல்லாமல் பொங்கல் பானை தானாக நிரம்பி வழியும் அதிசயம். நூற்றுக்கணக்கான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு குலுவை எழுப்பி சாமி தரிசனம். ஆடி அமாவாசையை முன்னிட்டு முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரிக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகள். கடற்கரையில் சூரிய உதயத்தை கண்டு களித்த பொதுமக்கள், செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. எதிர்க்கட்சிகள் எழுப்பும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க தயார். நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேட்டி. நொய்டாவில் தொடர் கனமழை காரணமாக ஜவார் விமான நிலையத்தில் நீர்த்தேக்கம். பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு 6 மாதங்கள் கூட ஆகாத நிலையில் விமான நிலையத்தில் மழை வெள்ளம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 77வது மாநில அளவிலான மகோத்சவ விழா கோலாகலம். முதல்வர் ஹேமந்த் சோரன் உள்ளிட்டோர் பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டு வைத்த நிலையில் பாரம்பரிய நடனமாடிய கலைஞர்கள். இலங்கையின் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அகழாய்வு பணியின் போது 539 எலும்புக்கூடுகள் கண்டெடுப்பு. தடயவியல் நிபுணர்கள் அதிர்ச்சி.